அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு 3 ஷார்ட்ஸுக்கு முன்னாடி உள்ளம்னா என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு இதயம் அப்படி சொல்லிட்டு பதிவு செஞ்சு வச்சுருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சகோதரியும் புகாரியில் 52வது ஹதீஸை வச்சு அது இதயம்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஹதீஸில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வஹிய கல்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ கல்பு அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம். உள்ளத்துக்கு நம்ம பொருள் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய சிந்தனை ப்ளஸ் உணர்வு ப்ளஸ் மனசாட்சி ஆன்மீகம் உள்ளார்ந்த உலகம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மள்கிட்ட ஒரு சதை துண்டு உண்டு, அது கெட்டு போயிட்டுனா நம்மளுடைய முழு உடலும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பொய் சொன்னாலும் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஒன்று விழும், அதனால உள்ளம் முழுவதும் கருமை படர்ந்து விடும் அப்படின்னு. இப்போ அது இதயமா அப்படி சொல்லி பார்ப்போம். இதயம்தான் நம்மளுக்கு நன்மை தீவை ஏவுதா அப்படின்னு பார்த்தா சரி, குரான்லேருந்து நம்ம பார்ப்போமே. 2வது சூரா, அதாவது பக்கரால 10வது ஆயத்து. ஃபி குலூபிஹிம் மரதும் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அவங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குது, அது அதிகமாயிரும் என்னான்னு. இப்போ அவங்களுடைய உள்ளங்கள்னு போடாமல் குரான் தர்ஜுமாலையும் அவங்களுடைய இதயங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போது அந்த உள்ளம் தான் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அதுலேயும் பதிவு செஞ்சு வச்சுருக்கான். ஏன்னா இப்போ நம்ம பார்ப்போம், உள்ளம்தான் முடிவெடுக்காங்கிறத பார்ப்போம். 96வது சூரா 15வது ஆயத்தில் ல நஸ்வம் பின் ஆசியான்னு சொல்லி ரபுல் ஆலமீன் பதிவு செஞ்சு வச்சுருக்கான். இப்போது இது அபுஜகளை பற்றி சொல்லும்போது அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை நாம் பற்றி இழுப்போம் பதிவு செய்கிறான். ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னேற்றியில் உள்ளது தான் தீமையை பதிவு செய்யுது, அதனால தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மூளை தான் ஒரு சைடு நல்லதை ஏவுது, ஒன் சைடு தீமையை ஏவுது அப்படின்னு. அப்போ மூளை தான் உள்ளமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இப்போ நம்மளுக்கு எழலாம். அதே மாதிரி புகாரியில் 2363வது ஹதீஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதர் நாய்க்கு தண்ணீர் கொடுப்பாரு. அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய பாவங்களை மன்னிப்பான். இந்த ஹதீஸை சஹாபாக்கள்கிட்ட சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபி குல்லி கபிதின் ரத்துபத்தின் அஜ்ருன். ஒவ்வொரு ஈரமான கல்லீரலுக்கும் கூலி உண்டு அப்படின்னு. அப்போ இந்த கல்லீரல் என்பது உள்ளமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இன்ஷா அல்லாஹ் ஆய்வு செய்யுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதனால தான் ரப்புல் ஆலமீன் அஃபலா தஅகிலூன அஃபலா ததக்கரூன அப்படி சொல்கிறான். இதில் எது முடிவு பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.